அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த செஷனில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அனோட்டேஷன்ஸ், அதாவது டெஸ்ட்என்ஜி ஃப்ரேம் ஒர்க்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனோட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து அனோட்டேஷன்ஸ். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பிஃபோர் ஷூட், ஆஃப்டர் ஷூட், பிஃபோர் டெஸ்ட், ஆஃப்டர் டெஸ்ட்டு, பிஃபோர் குரூப்ஸ், ஆஃப்டர் குரூப், பிஃபோர் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி பிஃபோர் ஆஃப்டர், ஸோ இந்த மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் வச்சு டிஃப்ரெண்ட் அனோட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி அதனோட ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஸோ இது டெஸ்ட்என்ஜி அப்படிங்கிறதுனால நம்ம செப்பரேட்டாக ஒரு பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணி பேக்கேஜ் டெஸ்ட்என்ஜி, ஸோ நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து எல்லா அனோட்டேஷன்ஸுமே நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு டெஸ்ட்என்ஜி கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்ட்என்ஜி கிளாஸ் அனோட்டேஷன்ஸ். ஸோ இங்கே இருக்குங்களா, ஸோ நமக்கு என்னென்ன அனோட்டேஷன்ஸ் வேணுமோ இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கான அனோட்டேஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா ப்ரொவைடர் வந்து நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பேராமீட்டரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பேசிக் அனோட்டேஷன்ஸ் இன் கிளாஸ். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அனோட்டேஷன்ஸ் மெத்தட்ஸ், அதாவது ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அனோட்டேஷன் அப்படிங்கிறோம். ஒரு டெஸ்ட் மெத்தட், ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்குது அப்படின்னா டெஸ்ட் கேஸ் 1 அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் மெத்தடில் டிஃபைன் பண்ணுவோம். டெஸ்ட் கேஸ் 2 அப்படிங்கிறது இன்னொரு டெஸ்ட் அனோட்டேஷனில் டிஃபைன் பண்ணுவோம். எல்லா மெத்தடுமே எல்லா அனோட்டேஷன்ஸுமே இதை சுற்றி தான் இருக்கும். அதாவது இதுக்கு டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இது ஒரு மெயின் டெஸ்ட். This out கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 1. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் ஆர்டர் எல்லாத்துக்குள்ளுமே டிஃபைன் பண்ணலாம். எங்கெங்கே எப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்னு பார்க்கலாம். பிஃபோர் கிளாஸ், after class, for test. Before shoot. ஸோ ஷூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன் ஆஃப் டெஸ்ட் கேஸ் கலெக்ஷன், அதாவது மல்டிபிள் டெஸ்ட் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம இந்த ஷூட் வந்து கால் ஆகும். பிஃபோர் ஆஃப்டர் ஷூட், பிஃபோர் ஷூட்,
மெத்தட் அடுத்தது before method after method. ஸோ நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் என்ஜி டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்து மெயின் டெஸ்ட் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ மெயின் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னது ஷூட் எக்ஸிக்யூட் ஆகுது. டெஸ்ட் ஷூட், அதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு தான் ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பிஃபோர் டெஸ்ட் கால் ஆகுது, அதுக்கப்புறம் பிஃபோர் கிளாஸ் கால் ஆகுது, அதுக்கப்புறம் பிஃபோர் மெத்தட் கால் ஆகுது. ஸோ ஒரு டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து சீக்வன்ஸ் ஆர்டர். பிஃபோர் ஷூட், பிஃபோர் டெஸ்ட், பிஃபோர் கிளாஸ், பிஃபோர் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெயின் டெஸ்ட். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மெத்தட், ஆஃப்டர் கிளாஸ், ஆஃப்டர் டெஸ்ட். இங்கே ஷூட் வருதுங்களா? ஆஃப்டர் ஷூட், ஃபைனலாக ஷூட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் main test. Test 1. ஸ்டோர் பண்ணிக்கலாம். Execution order. இப்போ வந்து ஒரு டெஸ்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுவே ரெண்டு டெஸ்ட், டெஸ்ட் கேஸ் 2 at test required இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சேம் கிளாஸில் இது அதாவது மெத்தட் மட்டும்தான், பிஃபோர் மெத்தட் மட்டும்தான் செகண்ட் டைம் கால் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கால் ஆகுது வந்து பிஃபோர் ஷூட்டு, பிஃபோர் டெஸ்ட்டு, பிஃபோர் கிளாஸு. ஓகேங்களா? இதுவும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. Order to test case. Before method, after method. இதெல்லாம் வந்து டெஸ்ட்டுக்கு முன்னாடி, அதாவது ரிப்பீட்டடாக கால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான், பிஃபோர் மெத்தட், ஆஃப்டர் மெத்தட். மெயின் டெஸ்ட் 1, மெயின் டெஸ்ட் 2. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் நம்ம வெப் டிரைவரில் எப்படி அப்ளை பண்ணலாம், செல்னியம் டெஸ்ட்
நீங்கள் ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் சாம்பிள் டெஸ்ட். ஓகே, ஸோ நம்ம ஒரு டெஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். annotation டெஸ்ட். before test, after test. டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்புறம். ஸோ டெஸ்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு டெஸ்ட் யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் யூஆர்எல் கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெப் டிரைவரை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம். இன்னொரு கிளாஸில் நான் வெப் டிரைவர் வந்து காமனாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு செஷனில் நம்ம பார்த்தீங்கன்னா வெப் டிரைவர் பார்த்து இங்கே எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே கால் பண்ணுறோம். இந்த அனோட்டேஷன் டெஸ்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து வெப் டிரைவர் வந்து கால் பண்ணுறோம். டிரைவர். ஸோ அதுக்கு முன்னாடி வெப் டிரைவர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு டிரைவர் பேஸ் கிளாஸ் டாட் ஸ்டார்ட் டிரைவர். ஸ்டார்ட் டிரைவருங்கிற மெத்தடில் தான் நான் வந்து நம்ம பிஃபோர் ஷூட் வச்சு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே இருக்கு இல்லைங்களா, ஸோ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கால் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்டெண்டுன்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. எக்ஸ்டெண்ட். எக்ஸ்டெண்ட் பேஸ் கிளாஸ். பேஸ் கிளாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற இந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற அனோட்டேஷன்ஸ் பேஸ், பிஃபோர் ஷூட்டு, பிஃபோர் மெத்தடு, ஆஃப்டர் ஷூட்டு. ஸோ இங்கே என்னென்னு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஷூட்டில் நம்ம டிரைவர் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பிஃபோர் மெத்தடில் சும்மா ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம், அது லைன் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஷூட்டில் நம்ம ஒரு தனியாக ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மெத்தடு அந்த ஷூட்டோட அனோட்டேஷன் மெத்தடுக்குள்ளே கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அனோட்டேஷன் டெஸ்ட்டுக்குள்ளே இது எல்லாமே வந்து ரெஃபர் ஆகிருக்கும். ஸோ நம்ம வெறும் டெஸ்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ டெஸ்ட் மட்டும் வச்சுட்டு டிரைவர் டாட் கெட் டெஸ்ட் யூஆர்எல். டிரைவர் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால டைரெக்டாக இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ குளோபல் வேரியபிள், இது வந்து டாப்பில் டிஃபைன் பண்ணுற எல்லாமே குளோபல் வேரியபிள் அப்படிம்பாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம இந்த அனோட்டேஷன் டெஸ்ட்டுக்கு நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்ன பண்ணோன்னா இந்த டெஸ்ட்டை ஸோ யூஆர்எல் லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் லான்ச் பண்ணிவிட்டு அந்த பேஜ் டைட்டில் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணோம், ப்ரௌசரை வந்து க்ளோஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் உள்ள டிஃபைன் பண்ணிக்கலாம். பேஜ் டைட்டில் கெட் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட் இருக்குது, டிரைவர் டாட் கெட் டைட்டில். ஓகே, இது வந்து
வாய்ட் மெத்தட் அப்படிங்கிறதுனால நம்ம டைரெக்டாக அசைன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நமக்கு எரர் அடிச்சது. ஓகேங்களா? ஸோ டீபக் பண்ணி பார்ப்போம். எங்கெங்கே நேவிகேட் ஆகுதுன்னு எக்ஸ்டெண்ட் கிளாஸ்லேயே நம்ம பிரேக் பாயிண்ட் வச்சுக்கலாம். பிஃபோர் மெத்தட் ஓகே பிரேக் பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ அனோட்டேஷன் டெஸ்ட் debug run as debug as. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஷூட்டுக்கு கால் ஆகுது. பிஃபோர் ஷூட் கால் ஆச்சு அப்படின்னா நான் ரன் பண்ணுறேன். அடுத்தது ரன் பண்ண அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸ்க்குள்ளே அடுத்தது வந்து மெத்தட் பிஃபோர் மெத்தடுக்குள்ளே போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு வருது. டெஸ்ட் யூஆர்எல் கால் பண்ணுது. யூஆர்எல் கால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆஃப்டர் ஷூட்டுக்கு போயிடுச்சு. சரிங்களா? பிரிண்ட் பண்ணிடுச்சு. டிரைவர் க்ளோஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுச்சு. வெப் டெஸ்டிங் பேஜ் தான் அந்த பேஜ் டைட்டில். இப்போ இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிடலாம். அனோட்டேஷன் டெஸ்ட்டில் டெஸ்ட் 2 டெஸ்ட் 2 இந்த இதில் நம்ம என்ன எடுக்கலாம்? இந்த லேபிள் நேம் எடுக்கலாம். இன்ஸ்பெக்ட் டேபிள்குள்ள டிபாடி டிஆர் அப்படிங்கிற டேக்குள்ள இருக்கு. கண்ட்ரோல் // TR2 செகண்ட் ரோல இருக்கு. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் காலம் டிடி ஓகே டிடி உள்ள ஃபர்ஸ்ட் காலம். ஓகேங்களா? டிரைவர் டாட் ஓகே செகண்ட் டைம் நம்ம யூஆர்எல் லோட் பண்ண தேவையில்ல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா driver dot find element dot export title get text மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம லேபிள் நேம் பண்ணலாம். get text ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டீபக் பண்ண போகிறேன். சாம்பிள் டிரைவர் லான்ச் ஆகுது. பிஃபோர் மெத்தட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. URL செகண்ட் மெத்தட் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்ட். ஓகேங்களா? எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து க்ளோஸ் டிரைவர்.
பார்த்தோம் அப்படின்னா 2 டெஸ்ட் இருக்குங்களா, 2 டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம பேஸ் கிளாஸ்லேருந்து ஃபர்ஸ்ட்டு பிஃபோர் ஷூட்டு, பிஃபோர் மெத்தடு, அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஷூட்டு. ஸோ இங்கே நம்ம இங்கே எது வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கிளாஸ், பிஃபோர் மெத்தடு, பிஃபோர் குரூப்பு. ஸோ நான் வந்து காமனாக ஒரு இடத்துல பேஸ் கிளாஸில் வச்சு நான் கால் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் வச்சு பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் ஃப்ரேம் ஒர்க் டிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு பேஸ் கிளாஸ்லேருந்து தான் எல்லாமே, எல்லா கண்ட்ரோலுமே நேவிகேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அனோட்டேஷன்ஸில் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதே வந்து இதுக்கு முன்னாடி டெஸ்ட் குரூப்னு சொன்னோம் இல்லைங்களா, டெஸ்ட் குரூப், பிஃபோர் குரூப், ஆஃப்டர் குரூப். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான அனோட்டேஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிஃபோர் குரூப் ஸோ இந்த மெத்தடுக்குள்ள பிஃபோர் குரூப் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ள குரூப்னா என்ன, குரூப் நேம் என்னது, ஸ்மோக் டெஸ்ட். ஸோ இது வந்து ஒரு குரூப். இதே போல் ஆஃப்டர் குரூப், ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட் ஷூட், அதாவது நம்ம மல்டிபிள் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த மாதிரி அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டெல்லாம் டெஸ்ட் வந்து குரூப் டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த குரூப் உள்ள டெஸ்ட்டுக்குள்ள என்ன டைப் ஆஃப் குரூப், ஸ்மோக் டெஸ்ட். ஸோ இந்த டைப் ஆஃப் குரூப், இந்த குரூப் ஆஃப் டெஸ்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதே போல் ஓகேங்களா, இப்போ வந்து டெஸ்ட் 2ல் இன்னொரு குரூப் டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து இன்டகிரேஷன் டெஸ்ட். இந்த மாதிரி எவ்வளோ குரூப், இப்போ வந்து ஒரு கிளாஸ் அப்படிங்கிறதுனால நான் ஸ்மோக் டெஸ்ட்னு பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது அந்த கிளாஸில் உள்ள டெஸ்ட் எல்லாம் வந்து வேறு டைப் ஆஃப் டெஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அசைன் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி இன்டகிரேஷன் டெஸ்ட் குரூப்பு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எல்லா அனோட்டேஷன்ஸுமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்து ஸோ அனோட்டேஷன்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.